இந்த நாளில் நாம் தியானிக்கிறதான தியானம் என்னவென்றால், சிறந்திருக்க செய்யும் தேவன், சிறப்பாய் நம்மை வழி நடத்துகிறதான தேவன். எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து நம்மை அவர் சிறப்பாய் நடத்த போகிறார். கடந்த வாரம் என்ன வாரம்னு எனக்கே தெரியல. மேக்சிமம் மதியம் நாங்கள் ஆகாரம் உண்டதே 3 மணிக்கு மேலே தான். அவ்வளோ நேரம் ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. சில நேரங்களில் வெளியில் என்ன செய்திருக்கிறோம், போயிருக்கிறோம். என்னுடைய நிலைப்பாடு என்னென்னா, மேக்சிமம் வீட்டில் வந்தால் சாப்பிடும். வெள்ளிக்கிழமை என்று நினைக்கிறேன், வாகனத்தில் போய் நம்முடைய விசுவாசியோடு சென்றேன். அவர்களை இறக்கி விட்டு அவங்க காரியத்துக்காக போனாங்க. நான் வீட்டுக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு சிந்தை, ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார், தேவன் நம்மை எப்படி செய்கிறார், எப்படி நடத்துகிறாருங்கும்போது இருதயத்தில் ஒரு வார்த்தை வந்தது, நான் உன்னை சிறப்பாய் நடத்துவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை என்ன செய்வேன், சிறப்பாய் நடத்துவேன். அப்படியே அந்த சிறப்பை குறித்து தியானித்து கொண்டு இருக்கும்போது, உம்பாதம் பணிந்தே என்கிற அந்த பாடலுடைய கடைசி சரணம் என் உள்ளத்தில் வந்துச்சு. அதில் சொல்லப்பட்ட சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும். அப்போ நம்ம சிறந்து என்ன செய்ய வேண்டும், ஜொலிக்க வேண்டும். அப்படி சீராய் சிறப்பாய் நடத்துவதற்கு தேவன் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளுக்கு நான் உட்படும் போது அவர் சிறப்பாய் நம்ம என்ன செய்கிறார், எல்லாரையும் நடத்த மாட்டார். 10 பேர் போட்டிட்டு தாங்க எலெக்ஷன்ல ஒரு ஆள் தான் ஜெயிக்கணும். அதே போல சபையில் 100 பேர் இருக்கலாம், 500 பேர் இருக்கலாம். யாரெல்லாம் அந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சிறப்பாய் நடத்துவார். அல்லேலூயா. வேத வசனத்திற்கு சிறப்பாய் நடத்தும். கடந்த நாட்கள் நம்முடைய விசுவாசிகளோடு கூட போகும்போது நான் சொன்னேன், நான் அந்த விளாத்திகுளத்துக்கு வருவேன்னு நினைக்கல. இந்த விளாத்திகுளத்துக்கு வந்து இப்படி ஒரு காரில் நான் டிராவல் பண்ணுவேன்னு என்ன செய்யலை, நினைக்கலன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு கர்த்தர் அவ்விதமாய் நடத்தி இருக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் எடுத்து ஜனத்தின் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் தங்க பண்ணுகிற தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ அப்படி ஆண்டவர் நம்மை சிறப்பாய் நடத்துகிறார். 2 வசனத்தை கூட வாசியுங்கள், யார் வேண்டாலும் வாசிக்கலாம். வாசிக்கக்கூடிய பாப்பா வரல. சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என்னாச்சு முன்னால் வந்துருங்க, இந்த மைக்கில் வாசிங்க. அப்போ நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். நேர்த்தியான இடங்களில் எனக்கு சுதந்திரம் கிடைத்தது, பங்கு கிடைத்தது. ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அவனை வாசிக்க சொன்ன வாசிக்க மாட்டான். தோத்ரா, அவனை நீங்க கம்பல் பண்ணாதீங்க. நேர்த்தியான இடங்களில் நன்றா என்னை கவனிக்கணும். நேர்த்தியான இடங்களில் எனக்கு என்னது கிடைத்தது, என்னை நல்லா கவனிச்சதான் ஆண்டவர் நம்மளை எப்படி சிறப்பாய் நடத்த போறாருங்கிறது புரியும். நேர்த்தியான இடத்தில், தேவையில்லாத இடத்தில் நமக்கு ஒரு பங்கை கர்த்தர் வைக்க மாட்டார். எந்த இடம் நேர்த்தியா இருக்கிறதோ அங்க நமக்கு ஒரு பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்க கர்த்தர் ஒரு பங்கை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. என்ன சுதந்திரம் சொல்லுங்க, என்ன சுதந்திரம்? பாருங்க, பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருப்பாங்க, 6 பிள்ளைகள் இருப்பாங்க அந்த காலத்துல. இப்போ 2 தான். அந்த காலத்துல 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க, 12 பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சுதந்திரத்தை பிரித்து கொடுக்கும்போது ஒருத்தருக்கு நல்லது கிடைக்கும், ஒருத்தருக்கு எப்படி கிடைக்கும், கொஞ்சம் தரம் குறைந்தது என்ன செய்யும், கிடைக்க. அவங்கவுங்களுக்கு வந்தது அவங்கவுங்களுக்கு. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கு, இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களுக்கு அங்க வித்தியாசமே இல்லை. அவர்கள் ஒரே இரத்தத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால், மீட்கப்பட்டிருக்கிறால்
இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரே சுதந்திரம், நேர்த்தியான இடத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு அப்படி இவங்களுக்கு அப்படிலாம் கர்த்தர் பிரிக்கல, நாம் தான் பிரிச்சுக்கிட்டோம். அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிற, நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, நாம் தான் நினைத்துக் கொள்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், அவர்களை ஆசீர்வதித்த தேவன் ஏன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது? அந்த கேள்வி ஏன் நமக்குள்ள வரல? அவங்கள அவங்க 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 அப்படி வித்தியாசத்தோடு கூட பேசும்போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற சிறப்பான சுதந்திரத்தை நாம் இழந்து விடுவோம். அப்படி நம்ம பேசக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம நன்றாய் ஜெபிக்கணும். ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும். நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், முற்பிதாக்களின் தேவன், முற்பிதாக்களின் தேவனை போல எங்களை என்ன செய்யும்? ஆசீர்வதியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை போல ஆசீர்வதியும். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் என் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறார்? அதை சிந்திக்கணும். வெறும் வார்த்தையில இவர்களை போல என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வதை பார்க்கலாம். அவர்கள் செய்ததை நாம் செய்துவிட்டு இவர்களை போல என்னை ஆசீர்வதியும்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. அதுக்கு இல்லாம வெறும் பேரை மட்டும் சொன்னா, நான் அடிக்கடி சொல்வேன், வெறும் சோறு தொண்டைக்குள்ள என்ன செய்யாது? இறங்காது. அதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அட்லீஸ்ட் தண்ணியாவது வேணும். அதுக்கு மேலே இறங்கினா ஒரு ஊறுகாவது வேணும். அந்த காலத்துல மிளகா பெனஞ்சி சாப்பிட்டதான நபர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க. எதற்கு எதற்கு அந்த மிளகாவை பிணைதாங்க? சாதம் உள்ள என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேங்கீங்களே. யாருமே அப்படி சாப்பிடலையா? சாப்பிட்றீங்கல்ல, அப்பன்னு சொல்லணும்ல, உள்ள இறங்கணும். அதே போல நமக்கு ஒரு சிறப்பான சுதந்திரம் வர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை உள்ள என்ன செய்யணும்? இறங்கணும். தேவனுடைய வார்த்தை இறங்க 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 இறங்க. கடந்த நாட்களில் நான் அதிகமாய் தனியா டிராவல் பண்ணதுனால தேவனை அதிகமாய் நினைப்பதற்கும் துதிப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். தேவனை அதிகமாய் நினைப்பதற்கும் துதிப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். எதற்காக நான் சொல்றேன்னா, அவரை துதியாமல் வந்திருந்தா வாகனம் எங்கேயாவது போயிடும். அவரை துதித்து வந்தால் போகிற வாகனத்தையும் கர்த்தர் தடுத்து நேரே கொண்டு செல்வார். அல்லேலூயா. சிறப்பான சுதந்திரம், சிறப்பான ஆசீர்வாதம். நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்க போதகர் சொன்னது போல என்னை சிறப்பான ஆசீர்வாதங்களினால் என்னை என்ன செய்யும்? ஆசீர்வதியும். சரி, அதுல 5வது வசனத்தை வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். அப்போ நமக்கு சுதந்திரம், நமக்கு சிறப்பான ஆசீர்வாதம் யாரு? ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அதை மறந்துடக்கூடாது. வாசிங்க. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். சிறப்பான சுதந்திரத்தை பெறுவது மட்டுமல்ல, அதை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? நம்ம சொல்லுவோம், பிள்ளைகளை பெறுவது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? காப்பாற்றணும், பராமரிக்கணும். அவங்களுக்கு செய்யக்கூடியதை என்ன செய்யணும்? செய்யணும். இது பெற்றோர்கள் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அதே போல நம்முடைய தகப்பன் என்று இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் பிரகாரம், அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு எது கொடுத்திருக்கிறாரு? அப்போ இயேசு தகப்பன், இயேசுதான் என் தகப்பன் என்று ஏற்றுக்கொள்ளும் அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை இயேசுவின் கர்த்தரின் சுதந்திரத்திலிருந்து அவர் பங்கு போட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பங்கு போட்டு கொடுத்து கொண்டே என்ன செய்கிறார்? இந்த மகனுக்கு எதை செய்யணும், இந்த மகளுக்கு எதை செய்யணும், இந்த வருஷத்துல எதை செய்யணும், அவர் பங்கு போட்டு அழகா செய்துட்டு இருக்கிறார். ஆனா சில நேரங்களை பெறுவதற்கு நாம் தான் தவறி விடுகிறோம். நாம் தான் என்ன செய்கிறோம்? தவற விடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், 1000 ரூபாய் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ நேரம் போய் காத்து கிடக்குறீங்க?
தப்பா சொல்லல, எவ்வளவு நேரம் போய் காத்து கிடக்குறோம். கடை திறப்பதற்கு முன்னால யார் போயிருப்பா? ஆட்கள் போய் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ இந்த 1000 ரூபாயை பெறுவதற்கு இவ்வளவு காத்திருக்கிறதுன்னு ஒரு அனுபவம் வருது அப்படின்னா, 1000க்கும் மேலாக பல நூற்றுக்கணக்கான கோடி ஆசீர்வாதங்கள் வருவதற்கு தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம். என்னுடைய பாயிண்ட் அதுதான். தேவ சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல வேத வசனத்தை வாசித்து தேவ சமூகத்துல காத்திருக்கிறோமா? காத்திருந்தால் நம்மை கர்த்தர் கோடிக்கணக்கான மடங்கு ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா எனக்கு அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதை தந்தாருன்னா வைக்கிறதுக்கு இடத்தையும் தருவார். சொல்ல மாட்டீங்க. எனக்கு அப்படிலாம் வேண்டாம் பாஸ்டர், அதனால அவ்வளோலாம் வந்து நான் தேவனுடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது, தூசித்திடக்கூடாது அப்படின்னு எனக்கு இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்றேன், நாம் எல்லாரும் சிறப்பான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சிறப்பான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வரணும். நம்மளை பார்க்கிறவர்கள் இவன் கடனாளி என்று சொல்லக்கூடாது. நம்மளை பார்க்கிறவர்கள் இவனா என்று அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை பார்க்கிறவர்கள் சொல்லணும், அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், அந்த தேவன் அவர்களை ஒன்றிலும் குறைவில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் ஜெபமே அதான். உங்க வீட்டுக்கு வந்த சில நேரங்கள் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் இருப்பேன். ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலையும் பூரணமாய் கர்த்தர் நடத்துகிறார். வசனம் இருக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம் என்று நினைக்கிறேன். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றிலும் குறைவில்லாமல், ஒன்றிலும் குறைவில்லாமல். எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்கிறதான ஏக்கம் சிறப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிற பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. சிறப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வராமல் என்னை என் தேவன் நடத்துகிறார், என்னை எங்க அப்பா நடத்துகிறார், என்னை ரட்சித்த தேவன் என்னை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வர வேண்டும். அங்கு சொல்லப்படும், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார், பங்குமானவர். என் ஆண்டவர் கொடுக்க கொடுக்க, நான் உங்களுக்கு சொல்றேன், கோடி கணக்கு அவங்களுக்கு வந்தாலும் அதை கர்த்தர் காப்பாற்றுவார். ஏன்னா அது தவறுதலான வழியில வரல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும். எவ்வளவு வந்தாலும் நமக்கு என்ன வழியில வரல, நேர்மையாய் உழைக்கிறோம், அந்த உழைத்த பகுதியிலிருந்து கர்த்தர் கொடுக்கிறார், அதை கர்த்தர் காப்பாற்றுவார். உங்களுக்குலாம் அந்த விசுவாசமே வரல. விசுவாசம் வந்தா அல்லேலூயா சொல்லியிருப்பீங்களா? அதை கர்த்தர் என்ன செய்வாரு? எத்தனை லட்சங்கள் வரட்டும், எத்தனை கோடிகள் வரட்டும், எத்தனை கோடான கோடிகள் வரட்டுமே, கொடுத்த தேவனுக்கு அதை காப்பாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்த நகரை காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. அவர் கொடுக்கும் போது அவர் காப்பார். நம்ம காக்க வேண்டிய அவசியமே, நம்ம சொல்லிட்டு போன ஆண்டவரே, நான் காரை எடுக்கும்போது ஒரு வசனத்தை சொல்வேன், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு நீங்க தான்ப்பா சொல்லியிருக்கீங்க. நான் போறேன், என்னுடைய வாகனத்துக்கு முன்னும் பின்னும் வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் கீழையும் மேலையும் உண்டான தீமைகளுக்கு, அவ்வளவுதான் சொல்லிட்டு போறோம். அவருடைய வசனத்தை சொல்லிட்டு போறோம். அப்ப அவர் காப்பார். அவர் என்ன செய்யணும்? காப்பார். அவர் சொல்லுவாரு, என் பிள்ளை சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற போற பிள்ளை, நான் சொன்னதை என்கிட்ட சொல்லிட்டு போறான். அல்லேலூயா. நான் சொன்னதை என்கிட்ட சொல்லிட்டு போறா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே. அக்ஷாலுக்கு திருமணம் முடிந்து விட்டது, காலப்பின் மகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது. அவளுக்கு ஒரு ஆசை, எங்க அப்பா நிறைய கொடுத்துட்டாரு, இன்னும் ஒண்ணு எனக்கு தரணும், இன்னும் ஒண்ணு எனக்கு என்ன செய்யணும்? தரணும். ஹஸ்பண்ட் பெர்மிஷனை கேட்டுட்டு கழுதியை விட்டு கீழே இறங்கி அப்பா இடத்துல போய் கேட்கிறா, அப்பா நீர் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தந்துட்டு, இன்னும் ஒரு செழிப்பான, பைபிள்ல இருக்கா இல்லையா, செழிப்பான இடத்தை இன்னைக்கு என்ன செய்யணும்? தரணும். இதைத்தான் நான் உங்களுக்கு முன்னால் வைக்க போறேன். இன்னைக்கு நீங்க உங்களுடைய மாம்சிக குணத்திலிருந்து
ஜென்ம சுவாபத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அப்பாவிடத்துல கேட்கணும். ஒருத்தருக்கும் புரியாது, இது உங்களுக்கு புரியாது இல்ல. அந்த அக்ஸால் அதைத்தான் செய்தார். நீங்க பைபிள் எடுத்துட்டீங்களா? ஒன்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும். அப்படி இல்லைன்னா யோசுவா 16ஆம் அதிகாரத்தில் இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அக்ஸால் இறங்கி வந்து அவங்க அப்பாவிடத்துல கேட்கிறார். கேட்கும்போது அவங்க அப்பா கொடுக்குறார். அவங்க அப்பா என்ன செய்கிறாரு? கொடுக்கிற தகப்பனா என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அங்க நீங்க எடுத்துக்கிடுங்க 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிங்க பாப்போம். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை. அப்ப நம்ம பரம அப்பாட்ட இப்ப கேட்கணும். இதுவரைக்கும் நம்ம பரம அப்பா நமக்கு கொடுத்திருக்கிறது, பரம அப்பா கொடுத்திருக்கிறது கொஞ்சம் ஆசீர்வாதம் குறைவான இடம். ஆனா இன்னைக்கு வாயை திறந்து நீங்க கேட்க போறீங்க, சிறப்பான ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. அல்லேலூயா. நான் சொல்ற மாதிரி அந்த வசனத்தை வாசிங்க. நான் சொல்ற மாதிரி அந்த வசனத்தை வாசிங்க. இயேசுவே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும். அப்ப ஏசப்பாவே, நீர் எனக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்பா. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுதாங்க விசுவாசம், இதுதான் விசுவாசம். அவள் விசுவாசத்தோடு கூட யார் இடத்துல போய் கேட்கிறா? சிறப்பான ஆசீர்வாதம் யார் தான் கொடுக்க முடியும்? தகப்பன் தான் கொடுக்க முடியும். நான் இன்னைக்கு உங்களை அப்படிதான் நடத்த போறேன். சிறப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு யார் தான் தர முடியும்? நான் உங்களுக்கு தர முடியாது, நீங்க எனக்கு தர முடியாது. ஆனா நமக்கு தகப்பன் யாரு? சொல்ல மாட்டேங்க. வாயில குலக்கட்டை போட்டு வச்சிருக்கீங்க, அது உள்ளேயும் இறங்க மாட்டேங்க, வெளியிலயும் வர மாட்டேங்க. வாயை திறந்து சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கு தகப்பன் யாரு? ஏசப்பா. அந்த ஏசப்பா தரணும். அவள் விசுவாசத்தோடு அந்த கழுதையிலிருந்து கீழே இறங்குகிறாள். அவள் புறப்பட்டு போகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை நான் கேட்க வேண்டும். 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் புறப்பட்டு போகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து கீழே இறங்கினாள். அப்பொழுது அந்த காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும்? இந்த இடத்துல இப்ப நீங்க கூடி வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல இருந்து வெளியில போக முன்னாடி நீங்க கீழே இறங்கணும். மாம்சிகத்திலிருந்து கீழே இறங்கணும். ஜென்ம ஸ்பாவத்திலிருந்து கீழே என்ன செய்யணும்? இறங்கி வந்து அப்பாட்ட கேட்ட. அவ கழுதையில இருந்து கீழே இறங்குனால சொல்ல மாட்டேங்கீங்களா? கழுதையில உட்கார்ந்துட்டு கேட்டிருக்கலாம். சில நேரங்கள்ல நாங்க கார்ல போகும்போது ஏதாவது செக் போஸ்ட்ல எங்களை மறைச்சிடுவாங்க. கண்ணாடியை மட்டும் இறக்கி விட்டு பாதி சொல்லிட்டு போயிடுவோம். நீங்க டிரைவர் தானே, கண்ணாடியை மட்டும் இறக்கி விட்டு போயிடுவோம். சில இடங்கள் அவன் சொல்லுவான், கீழே இறங்க மாட்டியும். கேட்டிருக்காங்களா? கேட்கலையா? கீழே இறங்க மாட்டியும். கீழே இறங்கி போய் பதிச்சு, கீழே இறங்கி போய் என்ன செய்யணும்? அதே போல இன்னைக்கு சிறப்பான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா, மாம்சிக குணத்தையும் ஜென்ம சுவாபத்தையும் கீழே என்ன செய்யணும்? இறக்கி பயபக்தியாய் ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா எனக்கு இருந்ததுல இது வரைக்கும் நான் செழிப்பை காணல, இப்போ எனக்கு ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் தரணும் அப்படின்னா, அவர் சிறப்பான ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கொடுத்து நம்மளை அனுப்ப போறாரு. விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேலாய் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தலைக்கு மேல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சந்தோஷமா
ஆமென், ஆமென், ஆமென். அப்போ பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே காலேப்பு ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கல. அவன் மேற்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும், முதலாவது மேற்புறம்னு தானே ஆரம்பிக்கு, மேற்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சல், செழிப்பான சுதந்திரம். என்ன சுதந்திரம்? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஊரபார் அருவி ஷந்தூர் அருவி கபாலபா, ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே நான் வறட்சியான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன், அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. வறட்சியான ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில வந்திருக்கு, ஆனா இப்போ எனக்கு தேவை சிறப்பான ஆசீர்வாதம். அதற்கு நீர் சொல்கிறேன், நீர்ப்பாய்ச்சலான இடத்தை, நீர்ப்பாய்ச்சலான செழிப்பான இடத்தை அவளுக்கு காலேப்பு கொடுத்தது போல, தகப்பன் தன் மகளுக்கு கொடுத்தது போல, நீர்தான் எனக்கு தகப்பன், நீர்தான் எனக்கு தகப்பன். அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல, நீர்தான் எனக்கு தகப்பன். You are my father, you are my father. நீர்தான் என் தகப்பன். ஆண்டவரே, என்னுடைய வறட்சி நீங்கும்படி, என்னுடைய குறைவுகள் நீங்கும்படி, இந்த வறண்டு போன வாழ்க்கையில நான் ஜெயம் எடுக்கும்படி, நான் என் மாம்சிக குணத்தையும் என் ஜென்ம சுபாவத்தை இறக்கி கீழே விட்டுட்டு உம்மிடத்துல வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதத்தை தர வேண்டும். சந்தூர ரபா ரபௌதர் அறிவிக்கபாலபா, எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதத்தை, கரங்களை கீழே போடக்கூடாது. ஆவியான தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஓ ரபர் அருவி சந்தூர அருவி கபாலபா, நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதத்தை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு வயசு கடந்து போயிட்டா அப்படின்ட்டு. வயசு கடந்து போச்சு. காலேப்பு எப்பொழுது கொடுத்தான்? 85 வயதுக்கு பின்புதான் அவன் தன் மகளுக்கு கொடுத்தான். அப்ப 85 வயதிலேயே அவனுக்கு நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. அதே போல ஆவியான தேவன் இப்பொழுது உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறதை பொறுத்து தான். நான் சொன்னதுக்காக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து இறங்க போறது அல்ல, நீங்க கேட்கிறதுனால உங்களுக்கு வந்து இறங்க போகிறது. வேத வசனமும் அதான் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும். இப்போ நீங்க ஆண்டவரிடத்துல, நீங்க இப்பொழுது ஆண்டவரிடத்துல நீங்கள் கேட்கிறது எதுவோ அதை பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், பிதாவாகிய தேவன் கொடுப்பார் என்று என் கையில் இருக்கிற வேதாகமும் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு உங்க முன்னால நான் வைக்கிறேன். என் ஜனங்கள் இப்படி இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை என்று ஜெபிக்கும் போதுதான் அந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இறங்கி அவள் வந்து கேட்கிறான், பா எனக்கு எல்லாம் தந்தீங்க, நிறைய தந்திருக்கீங்க, இன்னும் ஒரே ஒரு ஆசீர்வாதம், என் ஜீவன் நாட்கள்ல இந்த ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தரணும், அந்த சிறப்பான ஆசீர்வாதத்தை தரணும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். விசுவாசித்தால் இந்த ஜெபம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். நீங்க விசுவாசிக்கலைன்னா, யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அந்த அவர்கள் இழந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள வரும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது சமாதானத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தால் அவங்க இந்த வீட்டை வாழ்த்து. பாத்திரவான்கள் இருந்தாலும் அது அவங்களிடத்துல போகலாட்ட ஓண்ட வந்துரும்பா. இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் என்ன? மற்றவங்களை ஆசீர்வதித்து அவங்க ஜெபித்திருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாத்திரம் இல்லாமல் இருந்திருப்பார்கள் என்றால் இந்த ஆசீர்வாதம் திரும்ப ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் வந்து ஆசீர்வதித்திருக்கிறது. ஜெபிக்க போறேன், கரங்களை உயர்த்திருங்கள். ஆமென். ரபார பௌந்தர் அருவி ஷந்தூர் அருவி கபாலபா. ஹல்லேலூயா, ஆமை துதிக்கிறோம், ஹல்லேலூயா, ஆமை துதிக்கிறோம், ஹல்லேலூயா, ஆமை துதிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த வார்த்தை சிறப்பான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிப்பேன் என்று. ஒருவேளை வறண்டு போனதான வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஊரபாரபி ஷக்குனலபாலபா, வறண்டு போனதான வாழ்க்கை, பல லட்சங்கள் கடன்கள், பல ஆயிரங்கள் கடன்கள். நான் என்ன செய்வது? இன்னும் என்னை நம்பி என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, நான் என்ன செய்வது என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம்.
கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த வறட்சிகள் நீங்கும்படியாக அக்சாலுக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. அவள் சொல்கிறாள், இந்த வறட்சி என்னை விட்டு நீங்க வேண்டும். வறட்சி நீங்க வேண்டும் என்றால் என் தகப்பன் எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தர வேண்டும். அதே போல இன்று பரம தகப்பனாகிய இயேசு, பரம தகப்பனாகிய பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை, சிறப்பான இடத்தை தர வேண்டும். கரங்களை உயர்த்தி, அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மனதார 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 கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. மே துதிக்கிற கர்த்தாவே மே ஸ்தோத்திர, கர்த்தாவே மே ஸ்தோத்திர. ஓ ரபா ரபௌதர ரபி கபால பால ரபி ஷந்தர ரபி கபால. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கும் போது சீருடனே பேருடனே சீரந்து ஜொலிக்கும் கொடுமுடியில், சீருடனே பேருடனே சீரந்து ஜொலிக்கும் கொடுமுடியில், சீக்கிரமா சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறே, சீக்கிரமா சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே யாரை பாடுவேன். இசையா நன்மை வெள்ளம் கொண்டே, இசையா நன்மை வெள்ளம் கொண்டே, நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தே, நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தே, இசை கட்டங்கு அலைந்திடாமல் திசை கட்டோ நீ வீரபா பாதம் பணிந்தேன் என்ன துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா கனி செடி நீ நிலைத்திருக்கோ கொடியாய் அடியே படர்ந்திலங்க, கனி செடி நீ நிலைத்திருக்கோ கொடியாய் அடியே சந்தரத்தில் இலை நறுக்கி கலை பேடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்து, இலை நறுக்கி கலை பேடுங்கி அவே நல்ல கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா
சீருடனே பேருடனே சீரந்தே ஜொலிக்க கொடு முடியே சீருடனே பேருடனே சீரந்தே ஜொலிக்க சீக்கிரமா சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் சீக்கிரமா சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து பாதம் பணிந்தேன் என்னால் உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா இசையா கரங்களை உயர்த்திருக்கும் கரங்களை உயர்த்திருக்கும் எங்கள் அன்பின் ரட்சகரே, விசுவாசத்தோடு கூட காலேப்பின் மகளை போல யார் கீழே இறங்கி வந்து, தகப்பனே நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், தகப்பனே நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு, நீர் தந்ததெல்லாம் கொஞ்சம் வறட்சியா இருக்குன்னு சொல்லிட்டு, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். அவள் கேட்ட உடனே தகப்பன் இறங்கினது போல, ஆண்டவரே இப்பொழுது இந்த தேவ சமூகத்துல ரபா ரபி ஷக்கன் அரபி சந்தர் அரபி கபா தேவ சமூகத்துல ஆண்டவரே தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி தன்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தன்னை உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஊரபா ரபி ஷக்கன் அரபி சந்தூர் அரபி கபாலபா யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஒரு வறட்சியான நிலம் வேண்டாம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கீழே இறங்கி வந்து ஆண்டவரே அவள் கேட்ட உடனே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை நீர்ப்பாய்ச்சலான இடங்களை கொடுத்தது போல ஊரபாரபி ஷக்கனலபாலபா ரிபி கமலபௌந்தரபி சந்துரபி கமலபா அதே போல ஆண்டவரே சிறப்பான ஆசீர்வாதத்தை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெறுமையாக இந்த இடத்தை விட்டு போகாதபடிக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக பரலோகத்தின் தேவனை இறங்கி வந்து ஆசீர்வதி ஆசீர்வதி நீங்க ஆசீர்வதித்த உடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், உடைய ஆசீர்வாதமே நிறைவை உண்டாக்கும், உடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அப்போ ஆண்டவர் நம்மை சிறப்பான ஆசீர்வாதங்களினார். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லணும், உங்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். சிறப்பான ஆசீர்வாதம் எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. சிறப்பான ஆசீர்வாதம் எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், 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 ஆமென். அப்போ ஆண்டவர் இந்த சுதந்திரத்தை கொடுப்பது மட்டுமல்ல, சிறப்பான சுதந்திரத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அதை காப்பாற்றுகிறவராயும் இருக்கிறார். தேவன் சில காரியங்களை சிறந்திருக்கும்படி நான் நிறைய பாயிண்டுகள் எடுத்தேன், நேரம் கம்மியா இருக்கிறதுனால சுருக்கமாய் போகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே சொல்கிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொன்னதான காரியம் வாசிக்க கேட்போம்.
நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும். ப்ளீஸ் லிசன் மீ. கவனமா என்னை கேட்கணும். நம்மளை சுற்றிலும் பல ஜாதிகள் இருக்கலாம். அந்த எல்லா ஜாதிகளை பார்க்கலாம். உங்க கண்ணுக்கு யாரெல்லாம் அவங்களாம் பணக்காரங்க இருக்குங்கன்னு தெரியுதோ, அவங்க எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுதோ, அவங்க கண்களுக்கு முன்பு கர்த்தர் செய்ய போகிறதான மகத்துவமான காரியம். அல்லேலூயா. வாசிப்பா, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் ஒன்னு புகழ்ச்சியிலையும், இரண்டாவது கீர்த்தியிலையும், மூன்றாவது மகிமையிலையும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் என்றார். அல்லேலூயா. இந்த சிறப்பான ஆசீர்வாதம் யாருக்கு? அவருக்கு, பரிசுத்தமான ஜனத்திற்கு. யாருக்கு? ஆமா, அதான் நான் சொன்னேன், கீழே இறங்கி வாங்கணும்னா நீங்க தவறுதலா நினைச்சிருப்பீங்க. எதற்கு கீழே இறங்கி வந்தோம்னா, நான் பரிசுத்தமான ஜனம். I am the holy people. நான் யாரு? பரிசுத்த ஜனம். பரிசுத்த ஜனம். இந்த பரிசுத்த ஜனத்திற்கு கண்களின் இச்சையும் வராது, மாம்சிகத்தின் இச்சையும் வராது, மாம்சிகத்தின் பெருமையே என்ன செய்யாது, வராது. ஏன்னா நான் பரிசுத்த ஜனம். என் கண்ணு இச்சைகளை நோக்கி அல்ல, என் கண்ணு என் ரட்சகரை நோக்கி இருக்கிறது. என் கண்ணு யாரை நோக்கி இருக்கு? சொல்ல மாட்டீங்கள, இயேசுவை நோக்கி இருக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் என்ன செய்யல. ஆமா, அவருடைய முகங்கள் என்ன செய்தல, வெட்கப்படல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்படி சிறந்திருக்க பண்ணுவாரா, சிறந்திருக்கும்படி செய்வாரா? புகழ்ச்சியிலும், கீர்த்தியிலும், மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். இந்த சிறந்திருக்க பண்ண செய்கிறதான ஜனம் யாருடைய ஜனம்? கர்த்தருடைய பரிசுத்தமான ஜனம். யாருடைய ஜனம்? கர்த்தருடைய பரிசுத்தமான ஜனம். பரிசுத்தமான ஜனம். அந்த பரிசுத்தமான ஜனத்தை ஆண்டவர் சிறந்திருக்க பண்ணுகிறார். அப்படி சிறந்திருக்கணும்னா அழுக்கு வஸ்திரத்தை மாற்றணும். அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யணும்? மாற்றணும். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமங்களை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை என்ன செய்த கொடுத்தேன். உனக்கு என்ன வஸ்திரங்களை கொடுத்தேன்? அப்போ வஸ்திரத்திலேயே சிறந்த வஸ்திரம் இருக்கு. வஸ்திரத்தில் எப்படி இருக்கு? ஜவுளி கடைக்கு போனால் 500 ரூபாய்க்கும் சேலை இருக்கு, 50,000த்துக்கும் சேலை இருக்கு, 5 லட்சத்துக்கு என்னது இருக்கு? 500 ரூபாய்க்கு இருக்கிற சேலையை தண்ணியில் போட்டு துவைச்சிடலாம். 5000த்துக்கு இருக்கிற சேலையை ஷாம்பு வாஷ் என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். 50,000ன்னா நீங்க துவைக்க முடியாது. அது என்ன செய்யணும்? ட்ரை கிளீனர்ஸில் போட்டு என்ன செய்யணும்? பெட்ரோல் வாஷ் பண்ணணும். பெட்ரோல் வாஷ் பண்ணும்போதே தீ எரிஞ்சிட்டுனா போனது தான். அதே போலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுதேன், நல்ல வஸ்திரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வஸ்திரங்கள், உயர்ந்த வஸ்திரம். சிறப்பான ஆசீர்வாதம் வரும்போது வஸ்திரமும் சிறப்பாக தானே மாறுது. அல்லேலூயா. சிறப்பான ஆசீர்வாதம் போது எல்லாமே சிறப்பாக தானே இருக்கு. எல்லாமே எப்படி இருக்கு? ஏன் உலகத்தில் இருக்கிறவ பலவிதமான சிறப்பான காரியங்களை BMW கார் அனுபவிக்கிறான், அதை அனுபவிக்கிறான், இதை அனுபவிக்கிறான். ஏன் சிறப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிற நாம் ஏன் அனுபவிக்க கூடாது? அவன் பாவத்துக்காக அனுபவிக்கிறான், நாம் பரிசுத்தத்துக்காக இயேசுவை சுமந்து செல்லும் வாகனமாக நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். அந்த எண்ணம் என்ன செய்யணும்? வரணும். அந்த எண்ணம் நமக்குள்ள வந்தாச்சுன்னா நாம் பாவத்துக்கு அடிமைகள் அல்ல, பரிசுத்தத்துக்கு அடிமை. அந்த பரிசுத்தத்துக்கு அடிமையா இருக்கிறவர்கள்
பரிசுத்த ஜனம், அவர்களை தான் கர்த்தர் சிறப்பான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அவங்ககிட்ட இருக்கிற எல்லா அக்கிரமங்கள், அழுக்குகள் எல்லாவற்றையும் நீக்கி உயர்ந்த சிறப்பான வஸ்திரங்களை கொடுத்து ஜனத்திற்கு முன்பு, ஜாதிகளுக்கு முன்பு அவர்களை உயர்ந்திருக்கும்படி என்ன செய்கிறார்? சரி, நான் ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் உங்களுக்கு முன்னால வச்சு நான் முடிக்க போறேன். ஆண்டவர் தானியேலுக்கு சிறப்பான வெகுமதியை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம வெகுமதியை வாங்க போறோம். ஆண்டவருடைய கரத்திலிருந்து என்னது வாங்கணும்? சொல்ல மாட்டேங்களே, வெகுமதியை வாங்கணும். தேவ கரத்திலிருந்து வெகுமதி வாங்கணும். தேவ கரத்திலிருந்து வெகுமதி வாங்குவதற்கு தானியேல் சில காரியங்களை செய்தான். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று, தன்னை தீட்டுப்படக்கூடாது என்று இருதயத்திலே தீர்மானித்தார். சிறப்பான ஆசீர்வாதம் வரணும்னா உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். நான் தீட்டுப்படக்கூடாது. என்ன இவ்வளவு நேரம் நல்லா தானே ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, இப்போ ஏன் கொஞ்சம் கீழே இறங்குறீங்க? இறங்குறதுல இறங்கிதான் தீட்டுப்படக்கூடாது. பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே இன்றைக்கு நீங்க சிறப்பான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணணும். இருதயத்தில் என்ன தீர்மானம்? ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் என்னன்னா, உலகத்தின் எந்த காரியத்தினாலையும் நான் தீட்டுப்பட மாட்டேன். போஜனம் எப்படியா தீட்டுப்படுத்தும்? ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்துதல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் என்ன செய்தான்? வேண்டிக் கொண்டார். கொஞ்சம் சில இடங்களுக்கு போவோம். இடங்களுக்கு போகும்போது மனசு சரியில்லைன்னா சாப்பிடாம வந்துடுவோம். அதுல ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்ற அர்த்தம். அது மாதிரி சில ஹோட்டலுக்கு போவோம், உள்ள போய் ஆர்டர் பண்ணுவோம், சாப்பிடாம வந்துடுவோம். ஏன்? ஏதோ ஒரு தீட்டு அங்கே ரசிக்கிறது இருக்கு. ஏதோ ஒரு தீட்டு அங்கே ரசிக்கிறது இருக்கு. அதனால தீட்டுப்படாதபடிக்கு, நம்மை அசுத்தப்படுத்தாதபடிக்கு வார்த்தையிலையும் பேச்சிலையும் கற்பிலும் அன்பிலும் ஆவியிலும் நாம் அசுசிப்படாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். தீட்டுப்படாதபடி அவன் ஒன்று காத்துக்கொண்டான். இரண்டாவது, இவனுக்கு இவன் தோழர்களுக்கும் சிறந்த அறிவு இருந்துச்சு. ஆண்டவர் இவங்களுக்கு என்ன அறிவை கொடுத்திருந்தார்? சிறந்த அறிவை கொடுத்து. 3வது வசனத்தை வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணர்களும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். 4வது சொல்லப்பட்டிருக்கிறது, இவங்க அறிவில் இருந்தவங்க. அதனால்தான் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன், நம்ம பிள்ளைகள்லாம் அறிவில் திறமையா வரணும். செல்ல பார்க்காதன்ட்டு அதானே சொல்லுது. நீ விடிஞ்ச உடனே செல்ல போய் உட்காந்து உனக்கு அறிவு எப்படி வரும்? அடாடாடா, இப்போ வம்புல கொண்டு மாட்டுத்தார, அதை தூரத்துக்கு போடு. காலையில் ஆண்டவர்கிட்ட போ, ஆண்டவரே எனக்கு நல்ல அறிவை என்ன செய்யும் தாரும், நல்ல ஞானத்தை என்ன செய்யும் தாரும். முழங்கால் போட்டு கேளு, ஆண்டவர் நீ சிறந்திருக்க பண்ணுவார். இந்த செல்லுனால எத்தனை பேர் வேலை இழந்திருக்காங்க தெரியுமா? இந்த செல்லுனால எத்தனை பேர் வருமானங்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? சிறந்திருக்கக்கூடிய நமக்கு அது தேவைதான். உபயோகிக்கக்கூடிய நேரத்தில் உபயோகிக்கணும், எப்பொழுதும் அதில் இருக்கக்கூடாது. உபயோகிக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? உபயோகிக்கணும். எப்பொழுதும் அதில் இருந்தா நம்மை அது ஏமாற்றி விடும். நம்மை அது என்ன செஞ்சிடும்? ஏமாற்றி விடும். ஆண்டவர் சிறந்த அறிவை கொடுத்துருக்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சிறந்த அறிவை கொடுத்துருக்கார். அதனால தானே ஃபெயில் ஆகாம இன்னும் பாஸ் பண்ணிட்டே இருக்கான். ஒருத்தரும் அலையிலேயே சொல்ல மாட்டீங்க.
நீங்க நினைக்கீங்க என் பிள்ளையினுடைய திறமையே கிடையாது, திறமையே கிடையாது. உனக்கு என்ன திறமை இருக்கு? ஒரு திறமை உனக்கு கிடையாது. ஈட் அண்ட் வாமிட்டிங் தான். அப்படியே உள்ள போகும், அப்படியே வெளியில என்ன செய்யும், வரும். இதுதான். ஆனா அதை புரிய வைப்பதற்கு தேவன் சிறந்த அறிவை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிறந்த அறிவை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்து. அதுக்கு தேவை என்னன்னா, காலையில் எழும்பின உடனே ஏசப்பா மண்டையில கை வச்சு, ஆண்டவரே எங்க போதகர் சொல்லியிருக்காரு சிறந்த அறிவு இருக்குன்ட்டு. இந்த சிறந்த அறிவு இதில் என்ன செய்யும், அது இந்த சிறந்த அறிவு இதுக்குள்ள வர 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 உலகத்தின் காரியத்தை உபயோகப்படுத்துகிற எல்லா பொருளையும் தானா வெறுக்க வைக்கும். ஒருத்தவங்க சொல்லி வெறுக்க வைக்காது, தானா என்ன செய்யும், வெறுக்க வைக்கும். அதுதான் சிறந்தது. அதுதான் எப்படிப்பட்டது, சிறந்ததா இருக்கிறது. இவன் ஏற்கனவே சிறந்த அறிவுள்ளவன். இவர்களை கொஞ்சம் பேரை கொண்டு வரணும்னு 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். யாரு சிறந்த, சொல்ல மாட்டேங்கீங்களே வாலிப பிள்ளைலாம் சொல்லு, சிறந்த அறிவு. வேலை செய்வங்களாம் சொல்லுங்க, சிறந்த. அவங்களால செய்ய முடியாது, நம்மளால செய்ய முடியும். காரணம் என்னன்னா, சிறந்த அறிவை யார் கொடுக்கிறாரு, ஏசப்பா என்ன செய்தார், ஆசீர்வாதத்தை மட்டும் தரல, அந்த ஆசீர்வாதத்தை காப்பாற்றுவதற்கு அறிவு வேணும் இல்ல, இல்லையா? சிறந்த அறிவு. அந்த சிறந்த அறிவுள்ளவர்களில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 4 பேர் இருக்கிறாங்க. தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா இருக்கிறதான 4 பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. 3வது, இவன் சிறந்த வெகுமதிகளை பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த காரியனாலும் ஜெபிக்கிற ஜெப வீரர்களோட அவன் கலந்திருந்தான். இல்லையா? எந்த காரியமானாலும் ராஜாவுக்கு சொப்பனம் சொல்லப்படவில்லை என்றாலும் ராஜா கோபப்பட்டு எல்லா ஞானிகளையும் கொலை செய்யணும், எல்லா சோசியக்காரனையும் கொலை செய்யணும், எல்லாரையும் என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும். அப்படிங்கும்போது மற்றவர்களை அழிப்பதற்கு முன்பு சிறப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிற நம்மளை தான் தேடுவாங்க. ஆசீர்வாதமா இருக்கிற நம்மளை தான் என்ன செய்வாங்க, தேடுவாங்க. தேடிட்டு வருவான். அப்போ ஆண்டவர் நமக்கு சிறப்பான அறிவு கொடுத்துருக்காருல்ல, ஞானமாய் அவன்கிட்ட பேசணும், ஞானமாய் என்ன செய்யணும், பேசணும். ஆனால் அவர்களிடம் தானியேல் புத்தியும் யோசனையுமா என்ன செய்தான், பேசினான். எடுத்துக்கிடுங்க 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நான் சொல்லுகிற சம்பவம் அங்க இருக்கு. ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார். பாருங்க, யாரை தேடுதான்? ஏன் மற்ற ஞானிகளை தேடி இருக்கலாம்ல, மற்ற கல்தையனை தேடி இருக்கலாம்ல, மற்ற சோசியனை தேடி இருக்கலாம்ல. அவங்களெல்லாம் தேடல, ஜெபிக்கிறவனை தேடுதான். நல்லா நீங்க புரிஞ்சிருக்க. நீங்க நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா அவ்வளவு கண்களுடைய பொறாமை நம்ம மேல இருக்கும், அவ்வளவு வன்கண்களும் நம்ம மேல இருக்கும். ஆனா அது நம்ம பக்கத்துல வராது. நான் அடிக்கடி ஜெபிக்கிறதுன்னு ஜெபமே அதுதான். வன்கண்களுக்கும் பொறாமையின் ஆவிகளுக்கும் சத்ருவின் ஈன கிரியைகளுக்கும் கர்த்தர் என்ன செஞ்சிடணும். ஏன்னா நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துல என்ன செய்கிறது, இறங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கு. இன்னும் நல்ல சுகமா இருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம், அவன் பண்ணுவான், இங்க வராது, அங்கே போய் இல்லையா. இவன் நல்லா இருக்கிறால, இவன் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரிவினையை கொண்டு வருவோம், ஒரு குண்டை போடுவான், அது இங்க வெடிக்காது, அவன் குடும்பத்துல போய் வெடிக்கும், அங்க போய் என்ன செய்யும், வெடிக்கும். சரி, இவன் நல்ல தொழில் செய்தானே, இவனுக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்வோம், கூட்டாளியை பிரிப்போம். அவன் பிரிக்க நினைப்பான், அவன் பிரிக்க நினைக்கிற இடத்துல அவன் வேற எங்கேயாவது கூட்டாளியா வைக்கலான்னு போல அங்க பிரிவினை உண்டாய். காரணம் என்ன? நாம் ஜெபிப்பவர்கள். நாம் யாரு? தானியேல், அசரியா, மிகாவேல், இவங்கெல்லாம் ஆபேத்நேகோ, இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? 3-4 பேரும் எப்படிப்பட்டவங்க? ஜெபிக்கிறவங்க. அவங்ககிட்ட அந்த
அந்த தானியேல் புத்தியா பேசின பாருங்களா. அடுத்த வசனத்தை வாசிங்க, 14வது வசனத்தை. பாபிலோன் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோட கூட தானியேல். மற்றவங்கிட்ட நம்ம பேசும்போது கொஞ்சம் யோசனையும் புத்தியுமா பேசணும். டப்பு டப்புன்னு பேசிடக்கூடாது. யோசனையும் எல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம யாரு சிறப்பான ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்கள். நமக்குள்ள ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியம் என்னன்னா ஜெபிக்கிறதான ஒரு ஐக்கியம். அல்லேலூயா, ஜெபிக்கிறதான ஒரு ஐக்கியம். இந்த காரியத்தை அவன் கேட்டதுக்கு அப்புறம் ஏன்பா அவசரப்படுத, கொஞ்சம் பொறு அப்படின்ட்டு 17வது வசனத்துக்கு வாங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் என்னை அப்படி பேசிட்டானே, என்னை அப்படி கொலை செய்ய வந்துட்டானே, என்னை அடிக்கிறதுக்கு வந்துட்டானே, என்னை அப்படிலாம் பேசுறதுக்கு வந்துட்டானன்ட்டு அந்த தானியேல் வீட்டில் போய் பதுங்கி கிடக்கல. அப்படியெல்லாம் சொல்லல. சிறப்பான ஆசீர்வாதம் வேணும்னா மாறணும். சிறப்பான ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யணும்? மாறணும். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணுவதற்காக. வீட்டை பூட்டிட்டு அவன் அழல, வீட்டை பூட்டிட்டு அவன் இருதயம் வேதனைப்படல. பாருங்க, பரிசுத்தவான்களுடைய நிலவரத்தை, பரிசுத்தவான்களுடைய காரியத்தை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். வேற யாரையும் உள்ள விடல. அவன் தன் வீட்டுக்கு போய் அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக 18வது வசனம். அனனியா, மிசாபேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். எப்பா, ராஜாவினால இப்படி ஒரு காரியம் வந்திருக்கு. அவன் மற்றவங்களெல்லாம் கொலை செய்யறதுக்கு முன்னாடி நம்மளை தான் நிச்சயதான் தேடுதான். ஏன்னா நம்ம சிறப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறவங்க. அல்லேலூயா. நம்ம என்ன ஆசீர்வாதத்தை பெறுகிறவங்க? சிறப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறவங்க. அதனால நம்மள அவன் தேடுதான். கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? அல்லேலூயா. இப்போ நான் அதுதான் உங்களுக்கு சொல்லதுக்கு வரேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைமையை தான் நீங்க பாக்குறீங்க. மாறுதலாய் நடத்தும் தேவ சமூகத்துல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்க மனம் இல்லை. நம்ம சாக்கு போக்க சொல்றோம். அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அப்படி அப்படி இப்படின்னு நிறைய அடுக்கிக்கிட்டே போறோம். அந்த அடுக்குமானம் தான் உங்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வராதபடிக்கு தடை செய்து கொண்டு என்ன செய்கிறது இருக்கிறது. அவன் ஜெபித்த பின்பு என்ன நடந்தது? 48வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு ராஜா தானியேலை எந்த ராஜா கொலை செய்ய வேண்டும் என்று ஆள் அனுப்புனானோ அந்த ராஜா, அந்த எந்த பீலையாம் நம்மை சபிக்கும்படி வந்தானோ அந்த பீலையாம் வாயிலேயே நமக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. அல்லேலூயா. அதான் காரியம் மாறுதலாய் முடிகிறது. சிறப்பான ஆசீர்வாதம் உண்டாகிறது. பாருங்க, அந்த ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக ஒரு வெகுமதி அல்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல அதைத்தான் நாம் பெற போகிறோம். நான் கார்ல வரும்போது அதை தான் சிந்திச்சுட்டே வந்தேன். ஒரு வெறுமகுதி அல்ல. இந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? எப்படி சொல்லப்பட்டிருக்கு? எல்லாரும் சொல்லுங்க. இங்கதான் ஸ்கிரீன்ல தான் போட்டிருக்கோமே, அதை பார்த்து கூட நீங்க சொல்லலாம். அவனுக்கு அந்த அவனுக்குங்கிற இடத்துல நீங்க சொல்லுங்க. இவனுக்கு, இவளுக்கு, எனக்கு, 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 இவளுக்கு,
இவனுக்கு அநேக வெகுமதி இல்ல, அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன்ல சகல ஞானிகளின் மேலும். பாருங்க, இவனை தான் அள்ளிக்கொண்டு திட்டமிட்டவன். உங்க கிராமத்துல நீங்க வசிக்கிற பகுதியில யார் உங்களை அழிக்கின்ற திட்டம் போடுகிறார்களோ அந்த நபர்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவர்களையே கொண்டு அநேகம் சிறந்த வெகுமதிகளை நம்மை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கப்பார். அல்லேலூயா. அப்போ நல்லா நீங்க புரிஞ்சுடுங்க. அந்த வசனத்தை அப்படியே கோயில்பட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் நேரம் தியானிச்சுக்கிட்டே வந்தேன். சில நேரங்களில் பாஸ்டர்மே என்கிட்ட கேட்பாங்க, என்ன இவ்வளோ நேரம் இப்போ உங்களுக்கு சிந்தனை வேற மாதிரி போயிட்டேன்னா ஏதாவது வசனத்துக்கு போயிடும். எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால், சிறப்பான ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால், சிறப்பாய் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றால், தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் ஜெபிக்கிறவர்களோட கூட எப்படி இருந்தான். இன்னைக்கு நமக்குடைய ஐக்கியம் எப்படி இருக்கு? நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கு? நம்ம ஜெபிக்கிறவர்களோடு இருக்கிறோமா? ஜெபிக்கிறவர்களுக்கு கூட இருந்து நல்ல ஜெபம் பண்ணா, நீங்க ஜெபிக்க 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 அநேக சிறந்த வெகுமதியின் ஆசீர்வாதம் உங்களுடைய சிரசின் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில இறங்கதான் போகுது. விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு நிமிடம் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. ஏனாவில் அப்புறம் மூடலாம், பைபிள் அப்புறம் மூடலாம். டக்குண்டு முழங்கால் போட்டு ஊரபா ரபி ஷந்தூர் அரபி கபாலபா சத்தூரா ரபார பௌதர் அரபி கபாலபா. ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு சிறப்பான ஆசீர்வாதம், நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதம், அநேகம் சிறந்த வெகுமதி உங்களுடைய குடும்பத்தில் வந்து இறங்க போகுது. உங்க குடும்பத்தில் வந்து இறங்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் வந்து இறங்க போகுது. குடும்பத்தில் வந்து இறங்க போகுது. நல்ல கண்களை மூடி விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கணும். ஒரே ஒரு நிமிடம் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நிமிடத்தை நீங்க பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்றேன், கேட்ட வசனத்தின் படிகாரம் ஒரு சிறப்பான அநேக சிறந்த வெகுமதி உங்களுடைய குடும்பத்தில் வந்து இறங்க போகுது. ஆமென். 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 நல்ல கண்களை மூடி நல்ல நீங்க இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் தான் உங்களுக்கு சிறப்பான அநேக வெகுமதிகளை கொண்டு வரப்போகுது. நாங்கள் ஜெபிக்கிறது தேவனுடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆனா உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட ஏக்கம், தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட வாஞ்சை, அந்த அநேக சிறப்பான வெகுமதியை உங்களுக்கு பரலோகத்திலிருந்து பரிசுத்தாவின் தேவன் யார் மூலமாய் கொடுக்கணுமோ அவர்கள் மூலமாய் நிச்சயமாய் கொடுப்பார். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, இந்த ஒரு நிமிடம் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது ஐயா. அந்த ஒரு நிமிடத்தில் உங்களுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் என்னென்ன சிறப்பான வெகுமதிகளுக்காக ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தார்களோ அவைகளெல்லாம் அநேகம் சிறந்த வெகுமதியாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட ஜீவியத்துல, உடைய சந்ததியில இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.